மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணைய வழி கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது நிறுவனத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு காப்போதா சாதாரண தர பரீட்சை எதிர்கொள்ள காத்திருக்கிற மாணவர்கள் அவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துக்கான மாதிரி வினாத்தாள்கள், கடந்த வினாத்தாள்கள், பாஸ் பேப்பர் கேள்விகளை செய்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த பாஸ் பேப்பர் மாடல் ரைட் 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு தெரியும். அடுத்த எக்ஸாம் எதிர்கொள்றதுக்காக காத்திருக்கிற மாணவர்களுக்கு தெரியும். அந்த வினாத்தாளுக்கான கட்டமைப்பு எப்படி இருக்கும் ரைட். விஞ்ஞான பாடத்தை பொறுத்தவரையில் பகுதி 1 பகுதி 2 வினாத்தாள்கள் கொடுத்துருப்பாங்க. பகுதி 1ல் 40 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. 4 கேள்வியில் ஒரு கேள்விக்கு விடகுறது. அது சிம்பிளான விஷயம் ரைட். கேள்வி புக்கில் ஃபுல்லாக சகல விஷயங்களும் 10ஆம் வகுப்புல இருக்கிற 2 புக் இருக்குது, 11ஆம் வகுப்புல 2 புக், மொத்தம் 4 புக் இருக்குது. பெரிய கட்டு ரைட். கிட்டத்தட்ட ஒரு 20-30 கட்டு வரும் இந்த விஞ்ஞான பாடம் மட்டும். அவ்வளோத்துக்குள்ளேயும் சேர்த்து ஒரு 40 கேள்வி தான் வரப்போகுது MCQல. அப்போ அது ஃபுல்லாக நீ படிச்சே ஆகணும். செகண்ட் பார்ட் ரைட். விஞ்ஞானம் 2ல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 60 புள்ளிகள். இது 40 புள்ளிகளுக்கான மார்க்ஸ், அது வந்து 60 புள்ளிகளுக்கான கேள்வி வந்து இருக்க போகுது. அப்போ அது வந்து பார்ட் 1 2 இருக்கும். பகுதி 2 விஞ்ஞானம் 2 பகுதி A பகுதி B 2 இருக்கும். பகுதி A வந்து அமைப்பு கட்டுரை வகையாக இருக்கும், மற்றது பகுதி B வந்து கட்டுரை வகையாக இருக்கும். அமைப்பு கட்டுரை வினாக்கள் எல்லாமே சகலதுமே அதிலே எழுதி கொடுக்க வேண்டும். கட்டுரை வகை வினாக்களில் மொத்தம் 5 வினாக்கள் வரும். அதில் 3 வினாக்களுக்கு உனக்கு விருப்பமான 3 வினாக்களை தெரிவு செய்து நீ செய்யக்கூடிய மாதிரி இருக்கு ரைட். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் MCQ செய்யலாம் ஈஸியாக. நாங்கள் அதுக்கு அடுத்த வகுப்புல பார்ப்போம். செகண்ட் பார்ட்டில் இப்படி ஆன்சர் எழுதுறது. இப்போ நீ கேள்வி சரியாக இருக்கும், எழுதின விடையும் சரியாக இருக்கும், ஆனால் எக்ஸாமில் மார்க்ஸ் வராது. சில பேர் யோசிப்பாங்க ஏன் அப்படி வராதுன்னு சொல்லி. நீ எழுதுகிற கேள்விக்கு, அவன் கேட்ட கேள்விக்கு சரியான விடையும் எழுதியிருக்க மாட்டேன். உனக்கு சரி மாதிரி இருக்கும், ஆனால் சரியில்லை ரைட். அப்போ ஒரு ஆன்சர் எப்படி எழுதுறது, அந்த மாதிரியான கணக்குகள், செகண்ட் பார்ட்டில் வர கணக்குகள், செகண்ட் பார்ட்டில் வர சயின்ஸில் வர சில சிக்கல்களுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றதை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் ரைட். 2019 ரைட் 2019ஆம் ஆண்டில் வந்த ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி உண்டு. நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். எஸ்ஏ பகுதி ரைட். கட்டுரை வகை வினாக்களில் வந்து ஒரு கடந்த கால பேப்பர் உண்டு, 2019ஆம் ஆண்டு வந்த பேப்பர் ஒன்று பார்ப்போம் இன்றைக்கு. அதில் 7வது கேள்வி ரைட். இதை பாருங்க, 7வது கேள்வி ரைட். இந்த கேள்வி நாங்கள் இன்றைக்கு முடிக்க போகிறோம். ஓகே, இந்த 7வது கேள்வி வந்து 11ஆம் வகுப்பில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஒளியியல் சம்பந்தமாக ரைட், லைட் எனர்ஜி ரைட். நான் சொன்னான் அந்த சக்திகள் பற்றி படிக்கக்குள்ள என்னுடைய வகுப்புகள் நினைச்சிருக்க மாணவர்களுக்கு தெரியும். சக்திகளை பற்றி படிக்கக்குள்ள சொன்னால் ஒவ்வொரு சக்தியினுடைய வடிவத்துக்கும் தனித்தனியாக ஸ்பெஷலாக ஒரு பாடம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒளி சக்திக்கு ஒரு பாடம் இருக்குது, ஒலி சக்தி சவுண்டுக்கு ஒரு பாடம் இருக்குது, அந்த மாதிரி எலக்ட்ரிக் ரைட் மின் சக்திக்கு ஒரு பாடம் இருக்குது, அந்த மாதிரி காந்த சக்திக்கு ஒரு பாடம் இருக்குது. அப்படி ஒவ்வொரு சக்தி, வெப்பம் முக்கியமான சக்தி ரைட், வெப்ப சக்தி ஹீட்னு சொல்லுவோம். அப்போ அந்த வெப்ப சக்திக்கு ஒரு பாடம் இருக்குது. அப்படி தனித்தனி ஒவ்வொரு சக்தியினுடைய வடிவங்களுக்கும் தனித்தனி பாடமே சயின்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ சக்தின்றது மிக முக்கியமான விஷயம்ன்றது உனக்கு நல்லா தெரியும் ரைட். ஓகே, அந்த மாதிரி சக்தியை சார்ந்த ஒரு பகுதி தான் இது ஒளி சம்பந்தமாக ரைட். லைட் ரைட், லைட் சம்பந்தமான பாடத்தில் வந்து ஒரு கேள்வி. நாங்கள் கேள்வியை பார்ப்போம். 7வது கேள்வியினுடைய ஏ பார்ட் ரைட். கேள்வியை பாரு. கண்ணாடி குவிவு வில்லை ஒன்றின் தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வரும் ஓர் ஒளிக்கதிர் வில்லையில் பட்டு முறிவடைந்த பின்னர் செல்லும் விதம் ஒன்றில் காட்டப்படுவது. கேள்வி ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் ரொம்ப முக்கியம், கவனமா பார்த்து வச்சுக்கொள். கண்ணாடி குவிவு வில்லை என்ற ஒரு சொல் இங்க பாவிச்சிருக்குது ரைட். வில்லை சம்பந்தம், ஆடி கிடையாது, இது வில்லை ரைட், வில்லை சம்பந்தமானது ரைட். ரைட் ஓகே. குவிவு வில்லை ஒன்றின் தலைமையச்சுக்கு சமாந்தரமாக ரைட், தலைமையச்சுக்கு சமாந்தரமாக இந்த ஒன்றில் காட்டப்படுற படத்தை இதுதான் பாருங்க தலைமையச்சு. இவரைத்தான் நாங்கள் சொல்லுவோம் தலைமை அச்சு ரைட். ஓகே, இந்த தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக என்றால் தலைமை அச்சு இப்படி இருக்கு, இந்த டிரெக்ஷன்ல இருக்குன்னா அதுக்கு சமாந்தரமாக ரைட். ஓகே, தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வர்ற ஒரு ஒளிக்கதிர் ரைட். ஒரு ஒளிக்கதிர் வந்து பாருங்க, இப்படி ஒரு ஒளிக்கதிர் வர்ற திசை இப்படித்தான் காட்டும். ஒளிக்கதிர்ன்றது ஒரு கோடால காட்டுறது, என்ன ஒரு லைனால காட்டுறது, ஒரு நேர்கோடால காட்டுறதுதான் பாருங்க ஒளிக்கதிரை காட்டுறது. ஒளிக்கதிர் அந்த நேர்கோட்டில் ஒரு அம்புக்குறி காட்டியிருக்கும், அந்த ஒளிக்கதிர் போகிற திசையை காட்டுறது அம்புக்குறியால காட்டுறது ரைட். இதெல்லாம் நீ படிச்சிருக்காங்க. அந்த கதிர் வந்து பாருங்க ஒரு வில்லையில பட்டு முறிவடைஞ்சா பிறகு எப்படி போகும். ஒரு வில்லையில போய் அந்த ஒளிக்கதிர் பட்டால் ஒரு மிரர்ல வந்து ஒரு மிரர்ல வந்து நீ லைட் அனுப்பின, ஒரு டோர்ச் அடிச்சு லைட் அனுப்புறேன்னால் அந்த மிரர்ல பட்டு லைட் வந்து பெண்ட் ஆகும். அந்த பெண்ட் ஆகிறதுக்கான ரீசன் நாங்கள் தெளிவாக பின்னுக்கு படிப்போம். ஒளியை வந்து யாராலையுமே பெண்ட் பண்ண முடியாது ரைட். ஒளி லைட்டை வந்து இப்போ யாராலையுமே பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே சில வில்லைகளுக்கு, சில கண்ணாடிகள், சில மிரர், சில ஆடிகளுக்குள்ள வந்து நீ லைட் அனுப்பினால் அங்கே ஒரு ஸ்பீட்ல இருக்கிற வேரியேஷன் காரணமாக லைட் வந்து பெண்ட் ஆகும், முறியும். ஒளி முறிவுன்ற ஒரு தத்துவம் நாங்கள்
படிப்போம், அது பேர் தெளிவாக படிப்போம். அந்த பாடத்துக்குள்ள நீங்க படிச்சிருப்பீங்க, ரைட்? சில இடங்கள்ல நீங்க ஸ்கூல் வழியெல்லாம் படிச்சிருப்பீங்க. நாங்க இன்னும் எங்க இதில் தொடக்கல, நாங்க ஸ்கூல் வழியே நீங்க படிச்சிருப்பீங்க, ரைட்? ஓகே. அப்ப தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வர ஒரு ஒளிக்கதிர், இது தலைமை அச்சு. அதுக்கு சமாந்தரமா வர ஒரு ஒளிக்கதிர் ஒரு வில்லையில பட்டு பெண்ட் ஆகி போகுது, முறிஞ்சு போகுது. அந்த கதிர் வந்து முறிஞ்சு டி என்ற ஒரு கோட்டுக்குள்ளால போற மாதிரி காட்டுறேன். இந்த டி என்ற புள்ளிகளால போற மாதிரி ஒளிக்கதிரின் திசை இப்படி காட்டப்படுது, ரைட்? இப்படி ஒரு லைட் போகுது, இதை ஒரு ஒன்றில காட்டப்படுறது, ரைட்? வில்லையின் தலைமை அச்சின் மீது, ரைட்? வில்லையின் தலைமை அச்சின் மீது நான் சொன்ன இந்த தலைமை அச்சு, இந்த கோடு என்ன, இந்த கோட்டில வந்து பாருங்க ABCDE, ரைட்? ABCDE என்று சொல்லி புள்ளிகள் AB சமன் BC சமன் CD சமன் DE ஆகுமாறு குறிக்கப்பட்டுள்ளன. இதுகள்லாம் ரொம்ப முக்கியம், ரைட்? AB சமன் BC சமன் CD சமன் DE ஆகுமாறு. அப்போ ஒவ்வொரு கோடும் சமன், ஒரே அளவு தூரத்துல இந்த புள்ளிகளை குறிக்கப்பட்டிருக்குது, ரைட்? ஒவ்வொரு ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் இருக்குதானே, AB என்ற புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரமும் BC என்ற புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரமும் CD என்ற புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரமும் DE என்ற புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரமும் சமனான தூரங்கள். 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர், ரைட்? சமனான தூரங்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கு. ஓகே. இப்ப முதலாவது கேள்வி, புள்ளி C-ஐயும் புள்ளி D-ஐயும் பெயரிடு. புள்ளி C இந்த புள்ளியையும் புள்ளி D இந்த புள்ளியையும் பெயரிடு, ரைட்? ஓகே. பெயரிடனா புள்ளி C, ரைட்? புள்ளி C உனக்கு தெரியும், அதை ஒளியியல் மையம் என்று சொல்லுவோம், ரைட்? புள்ளி C அந்த ஒளியியல், அதாவது வில்லை வைக்கப்பட்டுள்ள மைய புள்ளி. இந்த வில்லை வந்து வைக்கப்படும் குவிவு வில்லை வைக்கப்பட்டுள்ள மைய புள்ளி தானே C இந்த புள்ளி. அப்ப C என்ற புள்ளியை நாங்கள் இங்கே குறிப்போம் ஒளியியல் மைய புள்ளி, ரைட்? ஒளியியல் மைய புள்ளி என்று குறிப்போம் C. அடுத்தது D என்ற புள்ளியை குறிப்பிட்டிருக்கிறாங்க. D என்ற புள்ளி என்றால் எனக்கு தெரியும் தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வருகிற கதிர். வேறங்கோ இந்த படத்திலே காட்டுகிறது தலைமை அச்சு, இதுக்கு சமாந்தரமாக வார கதிர் வில்லையில பட்டு முறிஞ்சு ஒரு புள்ளிக்குள்ளால போகும். தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வார கதிர் குவிய புள்ளிக்குள்ளால போக வேண்டும் என்றதுதான் விதி. ஒளியியல் கேத்திர கணித ஒளியியல் என்ற பாடத்துல நீ படிச்ச விதி, ஒளியியல் விதி. தலைமை அச்சுக்கு சமாந்தரமாக வார கதிர் குவிய புள்ளிக்குள்ளால போக வேண்டும் என்றதுதான் விதி. அப்ப அந்த விதிப்படி இந்த படத்துல தரப்பட்ட தலைமை அச்சுக்கு சமாந்தரமா வார கதிர் ஒரு புள்ளிகளால போகுது. ஆகவே அந்த புள்ளி கட்டாயம் குவிய புள்ளியாக இருக்க வேண்டும். அப்ப புள்ளி C-ஐயும் D-ஐயும் இனங்காணால் D என்றது குவிய புள்ளி, ரைட்? ஓகே. அப்ப ரெண்டு புள்ளியாக இனங்காண்டாச்சு. அடுத்த கேள்வி, கீழே தரப்பட்டுள்ள உரு 2 உரு 3 ஆகியவற்றை உமது விடைத்தாளில் பிரதி செய்து கதிர்வரி படங்களை பூர்த்தி செய்க, ரைட்? ஓகே. இதுல வந்து கதிர்வரி படங்கள் காட்டப்பட்டது. இது ஒளியியல் விதிமுறைகளை பயன்படுத்தி நாங்கள் இந்த கதிர்வரி படங்களை பூர்த்தி செய்ய போறோம், ரைட்? ஓகே. நான் ஒரு 2 கவனி நான் இதுல பூர்த்தி செய்து காட்டுறேன், உனக்கு இந்த படத்திலே வச்சு பூர்த்தி செய்து காட்டுறேன். இதை வந்து எப்படி பூர்த்தி செய்யணும் என்றால், எனக்கு இது ஒளியியல் மையத்துக்குள்ள வருது கதிர், இங்க இருந்து வெளிக்கிற கதிர் ஒளிக்கதிர், இது ஒளிக்கதிர், ரைட்? ஒளிக்கதிரை காட்டுற முறை ஒரு நேர்கோடால ஒரு அம்புக்குறியால அந்த ஒளிக்கதிர திசையை காட்டுவாங்க. அப்ப இங்க இருந்து வெளிக்கிற அம்புக்குறி வந்து இப்படி வந்து எனக்கு ஒளியியல் மையம் C-ல வருது, வில்லை இருக்கிற மைய புள்ளிகளால வருது. வந்து வளைவினாறு என்று குறிப்பாங்க, ஒளியியல் மையம் நிறைய பேர் குறிப்பாங்க, ரைட்? ஓகே. அப்ப இந்த ஒளியியல் மையத்துக்குள்ளால வர கதிர் எங்க போகும்? அது ஒளியியல் மையத்துக்குள்ளால அப்படியே நேர்கோடாவே போகும், ரைட்? அப்படியே நேர்கோடாவே அம்புக்குறியில காட்டி விட்டா சரி, இப்படி முடிச்சு விட்டீங்கன்னா சரி, இதுதான அந்த படம், ரைட்? அப்ப ஒளியியல் மையத்துக்குள்ளால் வர கதிர் ஒளியியல் மையத்துக்குள்ளாலேயே போகும், முறியாது. ஒளியியல் மையம் வில்லை வைக்கப்பட்டுள்ள மையப்புள்ளி, வில்லையினுடைய மையப்புள்ளி, வில்லை வைக்கப்பட்டுள்ள தலைமை அச்சில வில்லை வைக்கப்பட்டுள்ள மையப்புள்ளிகளால் வர கதிர் அது முறியாது, அப்படியே நேர்கோடாவே போகும் என்றதுதான் ஒளியியல் விதி. அடுத்தது ஒரு மூண்டப்பேர், ரைட்? ஒரு மூண்டப்பேர் இதுல என்ன சொல்லி கிடக்கு? எனக்கு சொன்னவன் பாருங்க, இந்த கேள்வியிலேயே சொன்னவன் இந்த துண்டுகள் எல்லாம் சமனன், ரைட்? ஒவ்வொரு தூரமும் சமன நீங்க கேள்வியிலேயே சொல்லி போனாலும் அந்த முடிவை நான் இங்க கொண்டு பாவிச்சால் எனக்கு மைய புள்ளியில இருந்து இந்த D என்ற புள்ளி குவிய புள்ளி என்ற கதைச்சினான். அப்ப CD என்ற தூரம் குவிய தூரம், CD என்ற தூரம் குவிய தூரம். CD குவிய தூரம் என்றால் என்னுடைய தரவுபடி CD என்றவர் குவிய தூரமா இருந்தால் AB-யும் குவிய தூரம், BC-யும் குவிய தூரம், DE-யும் குவிய தூரம். ஆகவே AB-யும் குவிய தூரம், BC-யும் குவிய தூரம், CD-யும் குவிய தூரம், DE-யும் குவிய தூரம். ஆகவே B என்றவர் குவிய புள்ளி. D குவிய புள்ளி என்றால் C-ல இருந்து D CD என்ற நீளம் சமன் தானே, CD என்ற நீளம் வந்து BC என்ற நீளத்துக்கு சமன். ஆகவே இந்த ரெண்டு நீளமும் சமன் என்றபடியால நான் இந்த தூரத்தை C-ல இருந்து வர தூரம் தானே அது, அப்ப C-ல இருந்து D-க்குள்ள தூரமும் C-ல இருந்து B-க்குள்ள தூரமும் சமன் என்றபடியா இதை குவிய தூரம் என்று கதைப்பேன், இதை குவிய புள்ளி என்று கதைப்பேன். அப்ப குவிய புள்ளிக்கு வார கதிர், குவிய புள்ளிக்கால வில்லையில பட்ட கதிர், குவிய புள்ளிக்குள்ளால வார கதிர், இந்த திசையில வார கதிர் தலைமையத்துக்கு சமாந்தரமா போகும், ரைட்?
இது எப்படி தலைமையத்துக்கு சமாந்தரமா வந்தது? குவியத்துக்குள்ளால போகுதோ குவியத்துக்குள்ளால வாடுறது தலைமையத்துக்கு சமாந்தரமா போகும்ன்றது ஒளியியல் விதி. சிம்பிள் லாஜிக். ரைட்? அவருக்கு அடிச்சா இவைக்கு விலைக்கும் என்றால் இவைக்கு அடிச்சா அவருக்கு விலைக்கும். இப்போ அண்ணன் தம்பி மாதிரி, இப்போ அண்ணனுக்கு அடிச்சா தம்பி சண்டைக்கு வருவார், அது மாதிரி தம்பி கடிச்சா அண்ணன் சண்டைக்கு வருவார். அதான லாஜிக். ரைட்? அந்த மாதிரி தலைமையத்துக்கு சமாந்தரமா போற கதிர் எப்படி குவியத்துக்குள்ளால போகணுமோ படத்துல காட்டின மாதிரி, அப்ப குவியத்துக்குள்ளால வாரது தலைமையத்துக்கு சமாந்தரமா போகணும். அப்ப குவியத்துக்குள்ளால வார கதிர் தலைமையத்துக்கு சமாந்தரமா பெண்ட் ஆகி போகும். அதுதான் விதி, ஒளியியல் விதி. ரைட்? ஓகே, அதோட அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே, வில்லையின் தலைமையச்சின் மீது ஏபி ஆகிய புள்ளிகளுக்கிடையே வைக்கப்பட்ட ஒரு பொருளின் மூலம் உண்டாக்கப்படும் பிம்பத்தை கருது. ரைட்? ஓகே, இப்ப இந்த கேள்வியை பார். வில்லையின் தலைமையச்சின் மீது ஏபி ஆகிய புள்ளிகளுக்கிடையே வைக்கப்பட்ட ஒரு பொருளின் மூலம் உண்டாக்கப்படும் பிம்பத்தை கருதட்டாம். ரைட்? ஓகே, படத்துக்கு வா. ஏபி ஆகிய புள்ளிகளுக்கிடையில பொருள் வைக்கப்பட்டிருக்கு. ரைட்? இங்க வந்து ஏபிக்கு இடையில ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்கா. இதை வந்து ஒப்ஜெக்ட் என்று சொல்றேன் நான். ஒப்ஜெக்ட் வந்து இங்கே ஏ என்று குறிக்கிறேன், ஹெட்டை வந்து ஏ என்று குறிக்கிறேன், டெய்ல வந்து பி என்று குறிக்கிறேன். இது ஒரு பொருள் ஏபிக்கு இடையில வைக்கப்பட்டிருக்கு. ரைட்? இந்த பொருளுண்ட இப்படி வைக்கப்பட்டால் இந்த பொருளுண்ட பிம்பம் எப்படி உருவாகும்? இந்த வில்லையில வைக்கப்பட்டால் இந்த பிம்பம் எப்படி உருவாகும் என்றால், ரைட், இந்த இந்த இது கருது இப்படி ஒரு கதிர் போகும், அது குவியதுகளால போகும். இந்த கதை சரி. அடுத்தது சிகளால போகும். அப்ப இப்படி ஒரு பிம்பம் வரும். எனக்கு ஒரு தலைகீழான பிம்பம் ஒன்று கிடைக்க போகுது. ரைட்? இது இமேஜ் நான் குறிக்கிறேன். இவர் வந்து ஏ என்று இருப்பார், இவர் வந்து பி என்று இருப்பார். ரைட்? அப்ப இமேஜ் வந்து எனக்கு இப்படித்தான் வரும். இந்த குறித்த படம் இந்த படத்தை நீ ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சிருக்கணும், தேவைப்படும். இந்த படத்தை வச்சு தான் நான் கேள்வி செய்ய போறேன். ரைட்? ஓகே, அப்ப இது எப்படி இந்த விதி எப்படி விதிப்படி குறிச்சிருக்கிறேன். ரைட்? கேத்திர கணித ஒளியியல் விதிப்படி நான் இந்த கதிர்வரை படத்தை குறிச்சு காட்டியிருக்கிறேன். பொருள் வந்து ஏபி இடையில வைக்கப்பட்டிருந்தால் இந்த பிம்பத்தை கருதத்தான் சொன்னவன் கேள்வியில. ரைட்? ஓகே, அப்ப ஏபிகளுக்கு இடையில ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்குது. இந்த பொருளை நான் ஒப்ஜெக்ட் என்று குறிக்கிறேன். அந்த ஒப்ஜெக்ட் வந்து ஹெட்டை வந்து ஏ என்றும் டெய்ல வந்து பி என்றும் குறிக்கிறேன். இந்த படத்துல குறிச்சு காட்டியிருக்கிறேன். இப்ப இங்க இந்த புள்ளி தான் ஹெட்டில இருந்து ரெண்டு கதிர்களுக்கு வேணும். முதலாவது கதிர் தலைமையத்துக்கு சமாதானமா வாரது குவியத்துக்குள்ளால போக வேணும். இந்த திசையில குறிச்சு காட்டி கிடக்கு. அடுத்தது இங்க இருந்து வாரது ஒளியியல் மையத்துக்குள்ளால போறது, ஒளியியல் மையத்துக்குள்ளாலே போக வேணும். இங்க தலைமையத்துக்கு சமாந்தரமா வந்து முறிஞ்சு வந்து குவியத்துக்குள்ளால வந்த கதிரும் இந்த ஒளியியல் மையத்துக்குள்ள வர கதிரும் எந்த பாயிண்ட்ல சந்திக்குதோ அந்த பாயிண்ட் இமேஜினுடைய ஹெட்டாக இருக்கும். ரைட்? பிம்பத்தினுடைய ஹெட்டாக இருக்கும். ஆகவே இதை வந்து இமேஜ் ஐ என்று குறிக்கிறேன். பிம்பத்தினுடைய ஹெட் இங்கே இருக்கும், பிம்பத்தினுடைய டெய்ல் இங்கே இருக்கும், பிம்பத்தினுடைய ஹெட் மேலே இருக்கும். ரைட்? ஓகே, இப்போ நான் இந்த படத்தை வச்சுக்கொண்டு கேள்வி போக போறேன். ஓகே, வில்லையின் தலைமையச்சின் மீது ஏவி ஆகிய புள்ளிகளுக்கிடையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருளின் மூலம் உண்டாகணும் பிம்பத்தை கருது. இப்போ பார்த்தா பிம்பத்தை பற்றி பார்த்தனால அந்த பிம்பத்தின் ரெண்டு இயல்புகளை குறிப்பிடு. பிம்பம் எப்படி இருந்தது? எனக்கு ஒன்று தலைகளான பிம்பம் சொல்ல பார்த்தோன்னே சொல்லலாம். தலைகளான பிம்பம் தலைமையத்துக்கு கீழே வந்து பிம்பம் வந்தது. ஆகவே முதலாவது பிம்பத்தினை சொல்லலாம் தலைகீழான பிம்பம். தலைகீழான பிம்பம் ஏனென்றால் அது எனக்கு தலைமையச்சுக்கு கீழே வந்தது இமேஜ். அடுத்தது சொல்லலாம் மெய் பிம்பம். ரைட்? திரைக்கு பின்னால் விழுத்தப்பட்டது. ஆகவே மெய் பிம்பம். திரைக்கு அதாவது வில்லைக்கு பின்னால் விழுத்தப்பட்டபடியா மெய் பிம்பம் என்று சொல்றது, உண்மை பிம்பம் என்று சொல்றது. ரைட்? தலைகீழான பிம்பமா இருக்குது, மெய் பிம்பமா இருக்குது. அடுத்தது உருப்பெருத்த பிம்பம். ரைட்? பொருளின் சைஸை விட பிம்பத்தின் சைஸ் பெருசு. ஆகவே உருப்பெருத்த பிம்பம் என்று சொல்லி மூன்று இயல்புகளை நீ கொடுக்கலாம். ரைட்? அல்லது 2Fக்கு அப்பால் தோன்றும், குவிய தூரத்துக்கு அப்பால் தோன்றும். இந்த பிம்பம் எங்க தோன்றும் என்று அந்த அதை வச்சுக்கொண்டு நீ ஒரு இயல்பு கொடுக்கலாம். 2Fக்கு அப்பால் தோன்றும், அதாவது குவிய தூரத்தினுடைய இருமடங்கு தூரத்தை விட இன்னும் கூட தூரத்துக்கு பிறகுதான் அந்த பிம்பம் தோன்றும்ன்றது ஒரு விதி. ரைட்? அப்ப இதுல 4 இயல்புகள் சொல்ல 4 இயல்புகள் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான 2 எழுதி கொள்ளலாம். முதலாவது எழுதலாம் தலைகீழான பிம்பம், ஏனென்றால் தலைமையச்சுக்கு கீழே வந்து இமேஜ் இருந்தது. அடுத்தது சொல்லலாம் மெய் பிம்பம், திரைக்கு பின்னால் விழுத்தப்பட்டபடியால அது உண்மை பிம்பம் என்று சொல்லலாம். அடுத்தது உருப்பெருத்த பிம்பம், ஏனென்றால் சைஸ் பெருசு. OA என்ற பொருளுடைய சைஸை விட பிம்பத்தினுடைய சைஸ் பெருசாகவே உருப்பெருத்த பிம்பம். அடுத்தது 2Fக்கு அப்பால் தோன்றும். என்ன காரணம்? கொஞ்சம் கூட தூரத்துல இமேஜ் தோன்றும், 2Fக்கு அப்பால் தோன்றும் என்று சொல்லலாம். ரைட்? அடுத்தது ஒரு குவிவு வில்லையின் குவிய தூரத்தை அன்னளவாக காண்பதற்கு செய்யத்தக்க ஒரு செயற்பாட்டை சுருக்கமாக விவரி. ஒரு குவிவு வில்லை இருக்குதானே, ஒரு குவிவு வில்லையினுடைய குவிய தூரத்தை கால்குலேட் பண்ற, குவிய தூரத்தை காண்றதுக்கான ஒரு சுருக்கமான முறையை சொல்லி இருக்குது. ரைட்? ஓகே, இப்ப ஒரு சூரிய லைட் சும்மா விளங்கப்படுத்துற சூரியனுடைய லைட்டை யோசி, இதை வந்து சூரியன் மாதிரி யோசி. ரைட்?
ஓகே, இதை சூரியன் மாதிரி யோசி. இப்போ சூரியன்ட்ட இருந்து லைட் வரும், ஒளிக்கற்றைகள் வரும். என்ன அந்த கற்றைகளை வந்து ஒரு வில்லையை வச்சு, ரைட், ஒரு குவிவு வில்லையை வச்சு, இதை வந்து குவிவு வில்லை, ரைட், குவிவு வில்லையை வச்சு இந்த ஒளிக்கற்றைகளை வேண்டு, சூரியன்ட்ட இருந்து வர ஒளிக்கற்றைகளை குவிவு வில்லையிட்ட இருந்து வேண்டி, ரைட், இந்த வில்லைக்குள்ளால அந்த ஒளிக்கற்றைகளை முறிச்சு ஒரு பொட்டு உருவாகிற மாதிரி ஒரு கடதாசி பேப்பர்ல ஒரு இந்த சூரிய ஒளிக்கற்றைகள் வந்து ஒரு புள்ளியில வந்து ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பொட்டு மாதிரி வர வேணும். ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் வந்து பொருந்த வேணும். அந்த பொருந்துற தூரம் தான், ரைட், இந்த பொருந்துற தூரம் தான் இந்த வில்லைக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் குவிய தூரம் என்று சொல்றது. குவிய தூரம். உன்னை கேட்கப்பட்ட கேள்வி என்ன? ஒரு குவிவு வில்லையின் குவிய தூரத்தை அண்ணளவாக காண்பதற்கு, அக்யூரேட்டா தேவையில்லை, அண்ணளவா சும்மா நார்மலா காண்றதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டோட சொல்லு, ஒரு செயற்பாடோட சொல்லனால் முதலாவது என்ன செய்யணும்? சூரியனிட்ட இருந்து ஒரு பகல் நேரத்தில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யற மாதிரி யோசி. சூரியனிட்ட இருந்து ஒளிக்கதிர்கள் வரும். அந்த ஒளிக்கதிர்களை ஒரு வில்லையில வேண்டி வில்லைக்குள்ளால அனுப்பி அதை ஒரு பாயிண்ட்ல வந்து குவியவை ஒரு பேப்பர்ல வந்து அந்த நீ பார்த்துருப்ப அந்த கைவில்லை மாதிரி ஒன்று வச்சு நாங்கள் ஒரு நெருப்பு கொளுத்துவோம். பேப்பர்ல வந்து சூரியனுடைய ஒளிக்கத்தைகளை குவிய செய்து அந்த அந்த இடத்துல ஒரு நெருப்பு மாதிரி கொளுத்துவோம். என்ன சினிமாவில் செஞ்சிருப்பேன். அப்போ ஒரு பேப்பர், ஒரு கடதாசி பேப்பர் A4 சீட்ல வந்து பாயிண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல சூரிய ஒளிக்கத்தைகளை குவிய பண்ணி அந்த இடம் தான் அந்த வில்லைக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் குவிய தூரம் என்று சொல்றது. அப்போ குவிய தூரம் காண்றதுக்கான ஒரு சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட் இதுதான். ரைட், ஓகே, நான் தொடர்ச்சி அடுத்த கேள்வி பார்ப்போம். ரைட், ஓகே, இது வந்து ஒரு வீட்டு மின்சாதனம், ரைட், மின்சாதனங்கள் தொடர்பாக வீடுகளில் பயன்படுத்தப்படுகிற மின்சாதனங்கள் தொடர்பான ஒரு கேள்வி. நல்ல கேள்வி தான், பார்ப்போம். ரைட், ஓகே, பி பார்ட் கேள்வி. அதே கேள்வி, 7வது பெரிய கேள்வியில பி பார்ட் கேள்வி. வீட்டில் பயன்படுத்தப்படும் ஓர் இழை மின் விளக்கில், ரைட், வீட்டில் பயன்படுத்தப்படும் ஒரு மின் விளக்கில 240 வோல்டேஜ் 60 வாட்ஸ் என்று குறிக்கப்படும். ரைட், 240 வோல்டேஜ் 60 வாட்ஸ் என குறிக்கப்பட்டுள்ள அதே வேளை அதற்கு சமனான பிரகாசத்தை தரத்தக்க ஒரு எல்இடி மின் விளக்கில், ரைட், அந்த ஒரு இழை மின் விளக்கு எல்இடி மின் விளக்குலாம் நீ கேள்விப்படுறது வீடுகளில் பயன்படுத்துவேன். இழை மின் விளக்குறது அந்த பழைய காலத்துல வந்த விளக்கு, மஞ்சள் லைட்ல எரியும், அது இழை மின் விளக்கு. எல்இடி மின் விளக்குன்றது இப்போ புதுசாக வர கடையில் எலக்ட்ரிக் கடையில் வேண்டலாம். எல்இடி விளக்குன்றது இப்போ இந்த ஒரு வெள்ளை கடலில் சுருள் மாதிரி எல்லாம் பெறும். ரைட், இந்த எல்இடி சர்க்கிட், அதாவது இலத்திரனியல் சுற்றுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட மின் விளக்கு. நிறைய திறனான விளக்குகளை நாங்கள் படிச்சாங்க. என்ன எல்இடி மின் விளக்கில் வந்து என்ன மாதிரி குறிச்சிருக்கண்டால் அதுவும் 240 வோல்டேஜ் தான், ஆனால் 10 வாட்ஸ் வந்து வலுப்புறமானம் வந்து குறைவு. அதாவது இழை மின் விளக்கை விட எல்இடி மின் விளக்கின் வலுப்புறமானம் குறைவு, ஆனால் ஒரே அழுத்தத்தில் வேலை செய்யக்கூடிய பல்புகள் 2 என குறிக்கப்பட்டுள்ளதான். ரைட், ஓகே, 2 பல்பை கருதியாச்சு. இப்ப கேள்வி, முதலாவது கேள்வி, இழை மின்விளக்கு 10 மணித்தியாலங்கள் ஒளிருமானால் அதில் நுகரப்படும் மின் சக்தியின் அளவை ஜூலில் கணிக்க. கேள்வியப்பார், இழை மின்விளக்கு 10 மணித்தியாலங்கள் ஒளிருதாம். இழை மின்விளக்கு இங்க கிடக்கு, ரைட், 240 வோல்ட் அழுத்தமும் 60 வாட்ஸ் வலுப்பெருமானமும் உள்ள ஒரு மின் விளக்கு இருக்குது. அது 10 மணித்தியாலத்துக்கு ஒளிர விடப்பட்டால், ரைட், 10 மணித்தியாலத்துக்கு ஒளிர விடப்பட்டால் அந்த சக்தியை வந்து யூலில் கதை கட்டாம். ரைட், ஓகே, அப்ப மின்சக்தியை யூல்ல கதைக்கிறதுக்கு எனக்கு மின்சக்தி வேணுமெண்டா வலு தெரியும் 60 வாட்ஸ். இழை மின் குமிழினுடைய வலு தெரியும் 60 வாட்ஸ். எனக்கு ஜூல்ல கதைக்க சொல்லி சொன்னவன். அப்பதான் நீங்க சின்ன விஷயங்களை யோசிக்க வேணும். சக்தி வந்து சக்தியை அளக்கக்கூடிய சர்வதேச அலகு ஜூல். அப்ப நான் ஒரு சமன்பாடு இங்க பயன்படுத்த போறேன். E = PT என்ற ஒரு சமன்பாடு. E = PT என்று சொல்லக்கூடிய ஒரு சமன்பாடு, அடிப்படையான சமன்பாடு. வலுவை நேரத்தால் பெருக்கினால் எனக்கு சக்தி கிடைக்கும். ஆனா என்ன கேட்கப்பட்ட கேள்வி, மின் சக்தியின் அளவை ஜூலில். ஜூல் என்றது சக்தி அளக்கிற சர்வதேச அலகு. இன்னொரு அலகு இருக்குது கிலோவாட் அவர். என்ன கிலோவாட் அவர் ஒரு அலகு இருக்குது, மின்சக்தி அளக்கிறதுக்கான ஸ்பெஷலான அலகு. ரைட், மின்சக்தியை வந்து அளக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு அலகு கிலோவாட் அவர். ரைட், எங்களை கேட்கப்பட்ட கேள்வி என்னவோ அதுக்கு தான் முடி எழுதும். நீ உனக்கு கிலோவாட் அவர்ல அளக்கிறது தெரியுமன்றபடியா அதை எழுதி போட்டு போகக்கூடாது. உன்னோட கேட்டவன் ஜூல்ல கணிக்க சொல்லி. என்ன அப்ப ஜூல்ன்றது நியம அலகு, சக்தி அளக்கக்கூடிய சர்வதேச அலகு. அப்புறம் இந்த சமன்பாடுல சகல கணியங்களையும், E என்றது சக்தி மின்சக்தி, P என்றது மின்வலு, T என்றது நேரம், சகல மின் கணியங்களையும் நியம அலகிலேயே கொடுத்தால் எனக்கு ஈஸியா விட வரும், ஜூல்ல விட வரும். என்ன அப்ப இந்த சமன்பாடுல E = எனக்கு ஜூல்ல தான் விட வரணும். அப்ப சகல பௌதிக கணியங்களையும் நியம அலகுல கொடுக்க வேணும். P என்றது வலு, வலுவினுடைய நியம அலகு வாட்ஸ், வாட்ஸ்ல இருக்க கொடுக்க வேணும். விடைய 60 வாட்ஸ் அண்டே கொடுத்து கிடாக்கு. இழை மின் குமிழுக்கு 60 வாட்ஸ் அண்டே கொடுத்து கிடாக்கு. இன்டு டைம், நேரம், எவ்வளவு நேரம் பயன்படுத்துறார்? 10 மணித்தியாலம் பயன்படுத்துறார். ரைட், இந்த 10 மணித்தியாலத்தை நான் செகண்ட்ல கொடுக்கணும். அப்பதான் எனக்கு விடை ஜூல்ல வரும். ரைட், இந்த 10 மணித்தியாலத்தை செகண்ட்ல கொடுக்க வேண்டும் என்றால் 10 மணித்தியாலத்தை நிமிஷத்துல மாத்தணும் என்றால் 60ஆல பெருக்க வேணும். பிறகு அதை செகண்டுக்கு மாத்தணும் என்றால் இன்னொரு 60ஆல பெருக்கணும். 10 ×
ரைட் 60 இன்டு 60 அவ்வளவும் செகண்ட். இந்த வெட்ஸும் செகண்ட் நியமலைகள் கொடுத்தபடியா வெட்ஸும் செகண்ட் பேருக்கு விட அழகு விட எனக்கு விட வந்து ஜூல்ல வரும். அப்ப இ சமன் 60 இன்டு 60 3 60 ஒரு 10 இருக்கு. அவ்வளத்தையும் பெருக்கினால் எனக்கு எவ்வளவும் ஜூல்ல வரும். ரைட் எவ்வளவும் ஜூல்ல வரும். நீங்க சுருக்கி பெறாம்பாடி 6 6 3 பேருக்கு பெருக்கி போட்டு 216 வரும். அவ்வளவு சைவரை பண்ணி போட்டீங்கன்னா சரி ஓகே. அப்ப எவ்வளவும் ஜூல்ல விட வரும். இதை நீ கொடுத்தீங்கன்னா சரி. அப்ப இளைமின் குமிழ் 10 மணித்தியாலம் ஒளிர்ந்தால் அதால் நுகரப்படுகிற மின்சக்தியின் அளவு இது. ரைட் ஓகே. அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி. எல்இடி மின்விளக்கு 10 மணித்தியாலங்கள் ஒளிருமானால் அதில் நுகரப்படுகிற மின்சக்தியின் அளவு ஜூலில் எவ்வளவு? எல்இடி மின்குமிழ்கள் எல்இடி மின்விளக்கு 10 மணித்தியாலம் ஒளிருமானால் அதில் நுகரப்படும் மின்சக்தியில ஜூல்ல கதைக்கிறோம். முதலாக அப்படி எழுதினாங்க ஜூல்ல கதைக்குள்ள பாருங்கோ. இந்த கேள்விக்கு முதலாக கேள்விக்கு இப்படி எழுதினான். எவ்வளவும் ஜூல் என்று முதலாவது கேள்விக்கு இப்படி எழுதினார். இரண்டாவது கேள்வி என்ன கேட்கிறார்? எல்இடி மின்விளக்கு 10 மணித்தியாலம் ஒளிருமானால் அது நுகரப்படுகிற சக்தியை ஜூல்ல எவ்வளவு கேட்கிறார். அதுக்கு இ சமன் பிடியை பயன்படுத்த போறேன். அந்த சமன்பாட்டியை பயன்படுத்த போறேன். எனக்கு மின்சக்தி வேணும். சகலத்தையுமே நான் நியம அலகுகளில் கதைக்க போறேன். எல்இடி மின்கமுளினுடைய பவர் வந்து எனக்கு இங்கே கொடுத்து கிடக்கு. இதுதான் எல்இடி மின்விளக்கில் 240 வோல்ட் 10 வெட்ஸ் பவர்னு கொடுத்து கிடக்கு. அப்போ 10 வெட்ஸ் பவர் நான் எழுதுறேன். எனக்கு டைம் 10 மணித்தியாலம் இல்லை, ஒரே அளவு தான், ஒரே அளவு நேரம் தான் வேலை செய்யுது. 10 மணித்தியாலம் வேலை நான் செகண்டுக்கு மாற்றணும். அப்போ 10 தர 60 நிமிஷம் அவ்வளவும் செகண்ட். இன்னொரு 60 வரைக்கும் செகண்ட். அப்போ அவ்வளவும் செகண்ட். வெட் செகண்டான பெரிய எனக்கு விட ஜூல்ல வரும். ஆகவே சக்தி வந்து அவ்வளோத்தையும் பெருக்கி போட்டால் 360 3 ரைட் 360,000 யூல் என்று கிடைக்கும். ரைட். அப்போ ரெண்டாவது கேள்விக்கு விட 360,000 யூல். ரைட். இப்ப அடுத்தது மூன்றாவது கேள்வி பார். வீட்டு பயன்பாட்டுக்கு எல்இடி மின்விளக்கு அனுகூலமானது என்பதை மேற்குறிப்பிட்ட கணிப்பின் மூலம் காட்டு. ரைட் ஓகே. மூன்றாவது கேள்வி கேட்கிறான். ஒரு பெரிய கேள்வி உண்டு. வீட்டு பயன்பாடுக்கு எல்இடி மின்விளக்கு அனுகூலமானதா? ரைட். இப்ப வீடுகள்ல நான் பல்புகளை பயன்படுத்தி ஒளி சக்தியை வேண்டுறது, ரைட், மின் சக்தியை இன்புட் பண்ணி லைட் சக்தியை வேண்டுறதுக்கு நான் வந்து எல்இடி மின்குமிழ்களை பயன்படுத்துறது தான் அனுகூலமானதுன்றதை நீ மேல ரெண்டு கேள்வியிலையும் எழுதின விடைகளை வச்சுக்கொண்டு சொல்லி கிடக்கு. ரைட். முதலாவது கேள்வியில இலை மின்குமிழ்களை ஒரே அளவு நேரம் தான் பயன்படுத்துறாய். ரைட். ஒரே வீட்டு மின் சுற்றிலேயே 60 வெட்ஸ் வலுப்பெருமானம் உள்ள இலை மின்குமிழ் பயன்படுத்த போற 10 மணித்தியாலத்துக்கு பயன்படுத்தி நான் நுகரப்படுகிற சக்தி வந்து பெரிய ஒரு சக்தியை நுகர்ந்து போட்டுது. ரைட். இலை மின்குமிழை பயன்படுத்தக்குள்ள பெரிய ஒரு சக்தியை நுகர்ந்து போட்டுது. ஆனால் எல்இடி மின்குமிழை நான் பயன்படுத்தக்குள்ள நான் நுகரப்பட்ட சக்தி ஒரு 360,000 சின்ன சக்தி தான். ஜூல்ல காலத்துல ரெண்டையுமே. அப்ப 360,000 ஜூல். இந்த 200 அதாவது இந்த மேல கொடுக்கப்பட்ட இந்த பெருமானத்தை விட கீழே ரெண்டாவது கொடுக்கப்பட்ட பெருமானம் வந்து சின்ன பெருமானமே இருக்கு. அதை நீ ஒரு மேத்தமெட்டிக்கல் முறையில காட்டினால் எப்படி காட்டலாம்னு கேட்டால், முதலாவது விடையில வந்து இலை மின்குமிழால் நுகரப்பட்ட மின்சக்தியின் அளவு பெருசாக இருக்குது எல்இடி மின்குமிழால் நுகரப்பட்ட சக்தியை விட. ரைட். அப்ப தெளிவாக எழுதி வச்சுக் கொள்ளலாம். மேற்குறிப்பிட்ட வீட்டில் பயன்பாட்டுக்கு எல்இடி மின்குமிழ்கள் அனுகூலமானது என்ற கணிப்பின் மூலம் காட்டென்றால் நீ 10 மணித்தியாலம் பாவிச்ச இலை மின்குமிழால் நுகரப்பட்ட சக்தி பெருசா இருக்குது. ஆனால் எல்இடி மின்குமிழ் அதே எல்இடி மின்குமிழால 10 மணித்தியால நேரம் பயன்படுத்தி நுகரப்பட்ட சக்தி வந்து சின்னதா இருக்குது. ஆகவே எல்இடி மின்குமிழ் எனக்கு அனுகூலமானது. நுகரப்பட்ட சக்தி தான் நீங்க லைட் பில் கட்டைக்குள்ள பிரச்சனை வரும். என்ன எவ்வளவு கரண்ட் மின்சக்தியை பயன்படுத்துறியோ அவ்வளவுக்கு லைட் பில் கட்ட வேணும். இலை மின்குமிழை பயன்படுத்தினால் நிறைய லைட் பில் கட்ட வேணும். ஆனால் எல்இடி மின்குமிழை பயன்படுத்தினால் குறைஞ்சளவு சக்தியை தான் நுகர போறோம். ஆகவே கொஞ்சம் கட்டணத்தை கட்ட வேண்டி வரும். என்ன ரைட்டோ. இப்ப நாங்கள் அடுத்த கேள்வி பார்ப்போம். மேற்குறிப்பிட்ட எல்இடி மின் விளக்கு நாளொன்றுக்கு 10 மணித்தியாலம் வீதம் 30 நாட்களுக்கு ஒளிர்ந்துள்ளது. இக்காலத்தின் போது விளக்குக்கு வழங்கப்பட்ட மின்சக்தியின் அளவை கிலோவாட் மணித்தியாலத்தில் காணும். ரைட். மேற்குறிப்பிட்ட எல்இடி மின் விளக்கு ஒரு நாளைக்கு 10 மணித்தியாலம் படி 30 நாளுக்கு ஒளிருதான். இக்காலத்தின் போது விளக்குக்கு வழங்கப்பட்ட மின்சக்தியின் அளவை கிலோவாட் மணித்தியாலத்துல காண சொல்லி கிடக்கு. ரைட். செய்வோம்.
ஓகே, ஒரு நாளுக்கு எவ்வளவு சக்தி நுகரப்படுதுன்னு முதல்ல காணுவோம். ரைட், ஒரு நாளுக்கு அப்ப நான் இதுல செஞ்சு காட்டுறேன். ஒரு நாளுக்கு எல்இடி மின் குமிழால் நுகரப்படும் மின் சக்தி என்று கூட நான் என்று குறிக்கிறேன். E7 PT. இது ஒரு நாளுக்கான கணக்கு. ரைட், ஒரு நாளுக்கான கணக்கு. எல்இடி மின் குமிழ் வந்து பாருங்க 10 வாட்ஸ். ரைட், 10 வாட்ஸ் வேலை பெருமானமுள்ள எல்இடி மின். அப்ப E7 10 வாட்ஸ் இன்டு எனக்கு கிலோவாட் ஹவர்ல தான் கேட்டவன். ரைட், நான் கிலோவாட் ஹவருக்கு மாத்தி காட்டுறேன். உனக்கு 10 வாட்ஸ் வேலை போடுறேன், டைம் போடுறேன் 10 மணித்தியாலம். ரைட், 10 ஹவருக்கு தானே பயன்படுத்த, ஒரு நாளைக்கு 10 ஹவருக்கு பயன்படுத்துறான்னு கிடக்கு. அப்ப எல்இடி மின் குமிழால ஒரு நாளைக்கு நுகரப்படுகிற மின்சக்தியின் அளவு கிலோவாட் ஹவர்ல கதைக்கும். நான் வெட் ஹவர்ல கதைச்சு கூட நான் கிலோவாட் ஹவருக்கு மாத்துறேன். அப்ப 10 பெருக்கினா 100 வெட் ஹவர் பேர். அப்ப இது ஒரு நாள். இப்ப 30 நாட்களுக்கு ஒளிதுதான். அப்படி 30 நாள்ல ஒரு மாதங்கள் ஒளிது. அப்ப 30 நாட்களுக்கு நுகரப்பட்ட மின்சக்தியின் அளவு என்றா இப்ப 100 வெட்டவர். அப்ப ஒரு நாள்ல வந்து 100 வெட்டவர் நுகர்ந்தது. அப்படி 30 நாள்ல நுகரப்பட்ட மின்சக்தியின் அளவு 3000 வெட்டவர். 3000 வெட்டவர் ஏண்டா 30 100 3000 வெட்டவர். அப்ப இதை கிலோவாட் ஹவருக்கு மாத்தினால் 3 கிலோவாட் ஹவர். அப்ப ஒரு மாதத்துக்கு நுகரப்பட்ட சக்தி 3 கிலோவாட் ஹவர். ரைட், ஓகே. இது எப்படி கணிக்கிறது? ஒரு நாளுக்கு நுகரப்பட்ட மின்சக்தி அளவு E7 PT என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி, ரைட், இந்த வழிக்கு வா. E7 PT என்ற சமன்பாட்டை பயன்படுத்த போற மின்சக்தி வந்து வெலுதர நேரம். மின்சக்தி தான் வேணும். எனக்கு 10 வாட்ஸ் வெலு உள்ளதான். வெலு வந்து 10 வாட்ஸை போட்டுறான் 10 மணித்தியாலம் பயன்படுத்துறேன். அப்போ ஒரு நாளைக்கு 100 வெட் ஹவர் எடுத்தது. அப்போ ஒரு மாதத்துக்கு 130 அளவிற்கு 3000 வெட் ஹவர் எடுத்தது. 3000 வெட் ஹவர் கிலோவாட் ஹவருக்கு மாத்தோம். எனக்கு கேட்டது கிலோவாட் ஹவர்ல காணிக்க சொல்லி. அப்ப கிலோவாட் ஹவர்ல காண சொல்லி கிடக்கு. அப்ப 3000 வெட் ஹவரை கிலோவாட் ஹவருக்கு மாத்தினா 3 கிலோவாட் ஹவர் பேர். ரைட், அப்ப கிலோவாட் ஹவரை கண்டாது. அடுத்த கேள்வி, ஓர் இழை மின் விளக்குக்கு வழங்கப்படும் மின்சக்தியில் 40% வெப்பமாக விரியமாகிறது எனின் விளக்கின் திறன் என்ன? ரைட், ஒரு இழை மின் விளக்குக்கு பாருங்க 40 மின்சக்தியில வந்து 40% வெப்பமா போகுது. அப்ப திறன் என்னன்னு கேட்டா திறன் எவ்வளவு? 60%. 100% சக்தியை கொடுத்த சிம்பிளான கேள்வி. ரைட், இப்ப 100% மின்சக்தியை நீ கொடுக்குற ஒரு இழை மின் குமிழுக்கு. ரைட், இழை மின் குமிழுக்கு 100% மின்சக்தியை கொடுத்தால் அது எனக்கு மின்சக்தி ஏன் கொடுக்குறேன்? எனக்கு ஒளி சக்தியை மாற்றி தர வேண்டும். அப்ப மின்சக்தியில வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட மின்சக்தி வந்து 2 சக்தியை எனக்கு உடைச்சு தரப்போம். இப்ப மின்சக்தியை இன்புட் பண்ணினால் அது மின்சக்தி வந்து எனக்கு ஒளி சக்தியாயும் வரும் பிளஸ் வெப்ப சக்தியாகவும் வரும். வெப்ப சக்தியாகவும் வரும். இப்ப நான் 100 ஜூல் சுமார் கதைக்கு 100 ஜூல் மின்சக்தியை இன்புட் பண்ணினால் அதுல எனக்கு பாருங்க 40% வெப்பமாக வருதான். அப்ப 40 வெப்ப சக்தினா பிளஸ் இங்க 40 ஜூல வெப்ப சக்தியா போட்டு. அப்ப ஒளி சக்தி எனக்கு எவ்வளவு வந்தது? 40 வெப்பமா போட்டுதாண்டா 60 தான் ஒளி சக்தியா வந்திருக்கணும். அப்பதான் 60 40 கூட்டுப்பட்டு எனக்கு 102 பேர் மின்சக்தி 102 பேர். அப்ப ஒளி சக்தி 60%. அப்ப திறன் என்னன்னு கேட்டால் அந்த என்னால திறன்ன்றது என்ன? என்னால பயன்படுத்தக்கூடிய அளவு. நான் எவ்வளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது என்ன? மின்சக்தியை 100 ஜூலா கொடுத்து 60 ஜூல ஒளி சக்தியை பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு பயனுள்ளதா இருக்கு. ஆக திறன் எவ்வளவுன்னு கேட்டால் 60% என்று கொடுத்தால் சரி. ஓகே, நாங்க இப்ப அடுத்த கேள்வி பார்ப்போம். நாங்கள் 7வது கேள்வி ஃபுல்லா பார்த்துட்டோம். நாங்கள் ஒளியியல் சார்ந்தும் மின்னியல் சார்ந்தும் அந்த சக்திகள் அடிப்படையில் வந்த 7வது கேள்வியை முழுசா பார்த்துட்டோம். ரைட், ஓகே. இப்ப நாங்க இதுல ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ட்ல வந்து ஒரு கேள்வி. ரைட், ரைட், ஓகே. இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ட்ல வந்த கேள்வி. இந்த கேள்வியை பார்ப்போம். ஓகே, கேள்வியை பார்ப்போம். ஆசிரியர் ஒருவர் மாணவர்களிடம் பின்வரும் பொருள்களையும் உபகரணங்களையும் வழங்கினார். ரைட், 4வது கேள்வியை பார் முடிப்போம். ஏ பார்ட், ஆசிரியர் ஒருவர் மாணவர்களிடம் பின்வரும் பொருள்களையும் உபகரணங்களையும் வழங்கினார். ரைட், ஒரு நைக்ரோம் கம்பி சுருள், 4 உலர்கலங்கள், ஒரு அம்பியர்மானி, ஒரு ஆளி, ஒரு வோல்ட்டுமானி, ஒரு ரயோதட் தொடுக்கும் கம்பி. ரைட், எவ்வளவு உபகரணங்களும் ஆசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட கொடுக்குறாரு. ரைட், உருவில் ஒரு நைக்ரோம் கம்பி சுருளின் இரு முனைகளுக்கு இடையே உள்ள அழுத்த வித்தியாசத்திற்கும் அதனூடாக பாயும் மின்னோட்டத்திற்கும் உள்ள தொடர்புடைமையை பரிசீலிப்பதற்காக அம்மாணவர்களினால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு ஒழுங்கமைப்பின் ஒரு பூரணமற்ற சுற்று வரைபடம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இந்த
எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கான நோக்கம் என்ன என்று கேட்டால், கம்பி சுருளின் இரு முனைகளுக்கும் இடையே உள்ள அழுத்த வித்தியாசத்திற்கும் அதனூடாக பாயும் மின்னோட்டத்திற்கும் உள்ள கனெக்ஷன் என்ன? இதைத்தானே நான் சொன்னான். ஜோர்ஜ் சைமன் ஓம் கண்டுபிடிச்ச ஓமின் தத்துவம், ஓமின் விதி என்று சொல்லி. என்ன நாங்கள் மின்னியல் சார்ந்து ஓட்ட மின்னியல் சார்ந்து 10ஆம் வகுப்புல படிக்கக்குள்ள நான் இதை பற்றி கதை நான் தெளிவேன். ஓட்ட மின்னியல் சார்ந்து ரெண்டு முனைகளுக்கு கடத்தி கம்பியினுடைய ரெண்டு முனைகளுக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாட்டுக்கும் கடத்தி கம்பிக்குள்ளால போற கரண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் சொன்னானே. அழுத்த சக்தியும் மின்னோட்டமும் லவ்வர்ஸ் மாதிரி. இவர் இல்லாம அவர் இல்லை, ரைட்? அவர் இல்லாம இவர் இல்லை. மின்னோட்டம் இல்லாடிக்கு மின்னழுத்தம் இருக்காது, மின்னழுத்தம் இருக்காடி மின்னோட்டம் கூடாது. அதுதான் அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள கனெக்ஷன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முறையை தான் எனக்கு ஸ்ட்ரக்சர் பார்ட்ல ஒரு கேள்வியா கேட்டிருக்கான். ரைட், ஓகே. ஃபைனல் எக்ஸாம்ல 2019ஆம் ஆண்டு வந்த பேப்பர்ல மாணவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு ஒழுங்கமைப்பு பூரணம் இல்லாத படம் காட்டி இருக்குதான். ஒரு விழா காட்டி நாங்கள் படத்தை பார்ப்போம், படம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இங்க வந்து பாருங்க, 1 2 3 4 பேட்டரிகளை கணக்கு மின் முதல் வந்து 4 பேட்டரிகள் 4 உலர் மின்கலங்களை கனெக்ட் பண்ணி இருக்குது. ரைட், ஓகே. இங்க பிளஸ் முடிவிடம் இருக்குது, இங்க மைனஸ் முடிவிடம் இருக்குது. இங்க இருந்து வெளிக்கிற கரண்ட் இப்படி வந்து இந்த டிரெக்ஷன்ல வந்து இந்த கோயிலுக்குள்ள போகுது. ரைட், இந்த கோயிலுக்குள்ள கரண்ட் போய் இதுக்கால வந்து இந்த XY என்ற ஒரு இடம் இருக்குது. பூரணம் இல்லாத படம் சொல்லி கிடக்கு. இது ஒரு பூரணம் இல்லாத படம். இந்த இதுக்கால வர கரண்ட் வந்து இப்படி வந்து இது ஒரு தடை ரயோதட்டு சொல்றது. ரயோதட்டு சொல்லி நான் பாருங்க, ஒரு ரயோதட்டு. இந்த ரயோதட் தான் இந்த தடை, மாறும் தடை. நாங்கள் ஜோய்சேமன் விதி படிக்கவே பார்த்துனாங்க. இங்க வந்து ஒரு ஆளி அது வந்து மைனஸ்ல வந்து முட்டுது. ரைட், இது ஒரு பூரணம் இல்லாத படம் சொல்லி கிடக்கு. பூரணம் இல்லாம தான் இருக்குது. ஓகே, நாங்க கேள்விக்க போவோம். முதலாவது கேள்வி, உலர் கலங்கள் சுற்றுடன் தொடுக்கப்பட்டுள்ள விதத்துக்கு வழங்கப்படுகிற பெயர் என்ன? உலர் கலங்கள் சுற்றுடன் தொடுக்கப்பட்டுள்ள விதத்துக்கு வழங்கப்படுகிற பெயர் என்ன? இங்க வந்து பாருங்க, இதுதான் உலர் மின்கலங்கள். 4 உலர் மின்கலங்கள் சுற்றில எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது, எப்படி தொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் ஒன்று கொண்டு சமாந்தரமா இல்லை. ஒரு உலர் மின்கலத்துக்கு இன்னொரு உலர் மின்கலம் மின்னோட்டம் பிரிஞ்சு போகக்கூடிய மாதிரி தொடுக்கப்படும். எல்லாமே ஒரே மின்னோட்டம் தான் அந்த 4 கலத்துக்குள்ளாலையும் போகுது. என்ன மின்னோட்டம் பிரிஞ்சு போற மாதிரி இந்த சுற்றில இல்லத்தானே, ஒரே அளவு மின்னோட்டம் அப்படியே ஓட போகுது. ஒரே முதலாவது கலத்துக்கு வர மின்னோட்டம் 2வது கலத்துக்கும் போகுது, 3வது கலத்துக்கும் போகுது, 4வது கலத்துக்கும் போகுது. ஆகவே சுற்றில போற மின்னோட்டம் வந்து பிரிஞ்சு போற மாதிரி அது இணைக்கப்படையில். ஆகவே கலம் வந்து தொடராக இணைக்கப்பட்டுள்ளது. தொடராக இணைக்கப்பட்டுள்ளது. ரைட், சுற்றுகளோட கலம் தொடுக்கப்பட்ட விதத்துக்கு என்ன பேருனா தொடர் இணைப்பு அல்லது தொடராக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொன்னா சரி. அடுத்து 2வது கேள்வி, முடிவிடங்கள் எக்ஸிற்கும் ஒய்க்கும் தொடுக்கப்பட வேண்டிய உபகரணத்தின் நியம குறியீட்டினை சுற்று வரைபடத்தில் வரை. இந்த XYக்கு குறுக்க ஒரு நியம உபகரணம் கொண்டு வைக்க வேண்டும். அந்த உபகரணத்தின் நியம குறியீடு எழுது. அப்ப உபகரணம் என்ன உபகரணம் இங்க வைக்கணும்? XY கடையில் வைக்க வேண்டிய உபகரணம் என்ன? எனக்கு சுற்றில போற கரண்ட் அளக்க வேணும். அழுத்தத்துக்கும் கரண்ட்டுக்கு தான் எனக்கு கேள்வி. இங்க பேர் இந்த கேள்வியில சொல்லியிருக்கான் பேர், கம்பிச்சூழின் இரு முனைகளுக்கும் இடையே உள்ள அழுத்த வித்தியாசத்துக்கும் அதனூடாக பாயும் மின்னோட்டத்துக்குமான கனெக்ஷன் என்று கண்டுபிடிக்கிறது. ஓமின் விதியை கண்டுபிடிக்கிறது கேள்வி. இங்க அழுத்த வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது. இந்த கம்பி சுருளின் 2 முனைக்கு குறுக்க உள்ள அழுத்த வேறுபாடை காய்க்கிறதுக்கு இங்க வோல்ட் மானி இணைச்சு கிடக்கு. அடுத்தது என்ன வேணும்? எனக்கு ஆம்பியர் மானி வேணும். ஆம்பியர் மானியுடைய நியம குறியீடு என்ன? வட்டத்துக்குள்ள ஏ போடுறது என்ன? அப்ப இது கம்பி வட்டம், வட்டத்துக்குள்ள ஒரு ஏ போட்ட ஆம்பியர் மானி. ஆம்பியர் மானிக்கு பிளஸ் மைனஸ் பார்த்து நினைக்கணுமோ பார்க்காம நினைக்கணுமோ? கட்டாயம் பிளஸ் மைனஸ் பார்த்து நினைக்கணும். இல்லாட்டி எதிர்த்து திசையில கரண்ட் விடாது. என்ன? அப்ப இங்க பாசிட்டிவ் வேண்டா, இந்த முனை வந்து பாசிட்டிவ் முனை, இந்த முனை வந்து நெகட்டிவ் முனை. பேட்டரியோட பாசிட்டிவோட ஆம்பியர் மானியோட பாசிட்டிவ் நினைக்கணும். என்ன? ரைட், சுற்று வரைபடத்துல வேற ஏண்டா வரைஞ்சு காட்டி போட்டேன். ரைட், ஓகே. இச்சுற்றுடன் ஒரு ரயோதட்டு தொடுக்கப்படுவது ஏனா? இந்த ரயோதட்டு ஏன் தொடுக்கப்பட வேண்டும்? ரயோதட்டு இங்க கிடக்கு. ரயோதட்டு பாருங்க, இதை வந்து ரயோதட்டுன்னு சொல்லுவோம். ரைட், ரயோதட் மாறும் தடை. இந்த மாறும் தடை ஏன் வந்து இதுல சுற்றில கொடுக்க வேணும்? ஒரு மின்னோட்டத்துக்கும் மின்னழுத்த வித்தியாசத்துக்குமான கனெக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாறும் தடை வந்து சுற்றில ஏன் கொடுக்க வேணும் என்று கேட்டு கிடக்கு. ரைட், ஓகே. இந்த சுற்றில மாறும் தடை ஏன் கொடுக்க வேணும்? சுற்றினூடாக பாயும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு. சிம்பிளான விட. ரைட், அப்ப சுற்றினூடாக பாயும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு தடைய மாறும் தடையா என்ன? தடைய மாத்தலாம். இப்ப கூட தடைய பட்டினா இந்த சுற்றில கரண்ட் போகாது. 0 ஆம்பியர் எனக்கு சுற்றில வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல 0 ஆம்பியர் சுற்றில ஓட வேண்டும். அதாவது கரண்டே ஓடக்கூடாது என்றால் தடையை வந்து இன்ஃபினிட்டியில வச்சிருக்கும். தடை ஒரு பெரிய தடை இருந்தால் அதுக்காக கரண்ட் ஓடாது. என்ன? அப்ப தடையை முடிவிலி அளவில் வச்சிருந்தாலும் எனக்கு 0 ஆம்பியர் சுற்றில கரண்ட் ஓடாது. இந்த ஆளி முதல்ல ஒன் பண்ணிருக்கணும். என்ன? ஆளியை ஒன் பண்ணி போட்டு தான் தடையை வந்து இன்ஃபினிட்டியில வைக்கணும். சுற்றில கரண்ட் ஓடாது. அடுத்து தடையை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க, இன்ஃபினிட்டியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க எனக்கு சுற்றில கரண்ட் கொஞ்சமா ஓட ஆரம்பிக்கும். அப்போ 1 ஆம்பியர் கரண்ட் ஓடைக்குள்ள எவ்வளவு வோல்டேஜ் இருக்குது, 2 ஆம்பியர் கரண்ட் ஓடைக்குள்ள எவ்வளவு வோல்டேஜ், அப்பதான் நாங்கள் மிஷர் பண்ண போறோம். என்ன? ஓகே. அடுத்த கேள்வி பார்,
சுற்றை சரியாக பூரணப்படுத்திய பின்னர் ஆளியை நீண்ட நேரத்துக்கு மூடி வைக்கும் போது ஏற்படுத்தக்க ஒரு நிலைமையை குறிப்பிடுது. என்ன பிரச்சனை என்றால் சுற்றை வந்து சரியாக பூரணப்படுத்தி போட்ட, சுற்றை வந்து அதுல சொன்ன மாதிரி வெளியில அதில் குறிச்ச மாதிரி சரியா பூரணப்படுத்தி போட்ட, அதுக்கு பிறகு ஆளியை வந்து நீண்ட நேரத்துக்கு மூடி வைக்கிறேன். இந்த ஆளியை வந்து சுவிட்சை வந்து பாருங்க கன நேரமா ஒன்னிலேயே வச்சிருக்கிறேன், போட்டுக்கொண்டே வச்சிருக்கிறேன். அப்படி வச்சிருந்தா என்ன பிரச்சனை வரும் ஒரு ஏற்படுத்த ஒரு நிலைமை என்ன பிரச்சனை வரும் கேட்டால், ஒன்று கோயில் வந்து கீட்டா, இந்த கோயிலுக்கு தானே கரண்ட் போகும், இந்த கோயில் வந்து கீட்டா, அப்ப சுருள் வெப்பமாகும், ரைட். மூடி வச்சா என்ன சுருள் வெப்பமாகும், அல்லது வெப்ப சக்தியாக சூழலுக்கு இழக்கப்படும், வெப்ப சக்தி சூழலுக்கு இழக்கப்படும், பிரசோனில வலு பெறும், இப்படி நிறைய பிரச்சனை நீ சொல்லலாம், ரைட். ஓகே, அடுத்த கேள்வி கேட்கிறான். பரிசோதனையில் பெற்ற வாசிப்புகளை கொண்டு வரையப்பட்ட V-க்கு எதிரே I-ன் வரைவு இங்கு காட்டப்பட்டுள்ளது. வரைவின் படித்திறன் வகை குறிக்கப்படும் பௌதிக கணியம் என்ன? சிம்பிளான கேள்வி. ஓமின் விதியிலிருந்து எனக்கு வரைவு 0 ஆம்பியர் கேட்க 0 வோல்டேஜ் இருந்து, அப்ப 0,0க்குள்ளால கிராஃப் போகுது. இந்த கிராஃபினுடைய கிரேடியன் ரைட் படித்திறன் வந்து என்னத்தை தரும் என்று கேட்டால், படித்திறன் என்ன தரும்? வையால் கொண்ட வித்தியாசத்தின் 2 பாயிண்ட் எடுக்க வேணும். 2 பாயிண்ட்லையும் வையால் கொண்ட வித்தியாசம் வோல்டேஜா இருக்க போது, எக்ஸால் ஊருண்ட 2 புள்ளிக்கும் எக்ஸால் ஊருண்ட வித்தியாசமும் ஆம்பியரா இருக்க போது, அப்ப மின்னழுத்த வேறுபாட்டின் கீழ் மின்னோட்டம் அது வந்து எனக்கு தடையா இருக்கும். இப்ப கடத்தியின் தடை ரைட், அதாவது சுற்றின் தடை, கடத்தின் தடைன்னு சொல்றத விட சுற்றில் உள்ள தடை என்று சொல்லலாம். கடத்தி கம்பியின் தடையன்னு சரி, சுற்றின் தடைன்னு சொல்லலாம், ரைட். அப்ப சுற்றின் தடை, இந்த தடை என்றத பௌதிக கணியம் தான் கேட்டது. படித்திறனால வகை குறிக்கப்படுகிற பௌதிக கணியம் என்று கேட்டால் தடை, ரைட். தடை என்றது ஒரு பௌதிக கணியம், இப்ப தடை மின் தடை என்று சொல்லலாம். ஓகே, இப்ப நாங்க அடுத்த கேள்வி பார்ப்போம். ஒரு உலோக சிலையின் புவியீர்ப்பு மையத்தை காண்பதற்கு மாணவர் குழு ஒன்றினால் பின்வரும் செயற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஓகே, ஒரு கிடைத்திரையில் வைக்கப்பட்டுள்ள XY எனும் இரு சர்வ சம தராசுகளின் ஒப்பமான தட்டுகளின் மீது சிலையின் தலையும் இரு பாதங்களும் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, அப்போது தராசு எக்ஸின் வாசிப்பு 250 நியூட்டன் ஆகும். தராசு எக்ஸில வாசிப்பு வந்து 250 நியூட்டன், ரைட். இந்த பாயிண்ட்ல ரைட், இந்த பாயிண்ட்ல வந்து தராசு காட்டுற வாசிப்பு 250 நியூட்டன் என்றால் லகுதா கீழ் நோக்கி 250 நியூட்டன் என்ற விசை இங்க தொழிற்பட போகுது, ரைட். ஆகவும் தராசு வையின் வாசிப்பு 150 நியூட்டன், தராசு வையின் வாசிப்பு இங்க இந்த பாயிண்ட்ல எனக்கு 150 நியூட்டன் ஆகவும் இருந்தது, ரைட். ஓகே, சிலையின் சமநிலைக்காக தாக்கும் திசைகள் என்ன பாருங்கோ. இப்ப ஒரு பிரச்சனை, ஒரு சிலை உண்டை வச்சிருக்கிறார், சிலையின் வெயிட் எனக்கு என்னன்னு தெரியாது, ரைட். ஓகே, இப்ப முதலாவது கேள்வி என்ன கேட்கிறார், சிலையினுடைய ஈர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த சிலை வந்து பூமி பிடிச்சிருக்கிற பாயிண்ட் வந்து எங்க இருக்கும்ன்றது கண்டுபிடிக்க, அதான் புவி ஈர்ப்பு மையம். எனக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கான நோக்கம் என்னென்றால், ரைட், இந்த உலோக சிலையினுடைய புவியீர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது, ரைட். ஒரு கிடைத்திரையில வைக்கப்பட்டுள்ள XY எனும் மீது சர்வசம தராசுகள், தராசுல வந்து தலையையும் பாதத்தையும் வச்சு, ஒரு தராசுல தலையையும் ஒரு தராசுல பாதத்தையும் வச்சுக்கிற, அப்படி வைக்கக்குள்ள தராசு எக்ஸின வாசிப்பு 250 நியூட்டனும் வையில வாசிப்பு 150 நியூட்டனும் காட்டுது. இப்ப சிலையின் சமநிலைக்காக தாக்கும் விசைகள் இவை. சிலையின் சமநிலை, சிலையை வந்து சமநிலையா வச்சிருக்கணும்ன்றதுக்காக தாக்குற விசை இது இந்த பாயிண்ட்ல வச்சு பூமி பிடிச்சிருக்கிற இந்த சிலையின் வெயிட் W இங்க குறிச்சு காட்டுகிறது. ஏன்னா பூமி பிடிச்சிருக்கிற பாயிண்ட் இங்க குறிச்சு காட்டுகிறது, ரைட். முதலாவது கேள்வி, சிலையின் சமநிலைக்காக தாக்குற விசைகள் என்ன என்று கேட்டுக்கிறது, ரைட். முதலாவது சொல்லலாம் நிறை, சமநிலைக்காக தாக்குற நிறை, இந்த பொருளை வந்து பூமி கட்டாயம் பிடிச்சு இழுக்கும். அப்ப முதலாவது சொல்லலாம் இந்த W காட்டப்பட்ட சிலையின் நிறை, சிலையின் நிறை அல்லது பூமி பிடிச்சிருக்கிற விசை எப்படி சொன்னாலும் சரி, சிலையின் நிறை என்றது பெட்டர், ரைட். அடுத்தது ஏயில இருக்கிற மறுதாக்கம் R, புள்ளி AL, இது வந்து புள்ளி A, இதை வந்து புள்ளி B என்று குறிச்சு கிடக்கு. அப்ப புள்ளி ஏயில இருக்கிற மறுதாக்கம் R என்ற விசை, இந்த விசை. அப்ப மறுதாக்கம் புள்ளி ஏயில் மறுதாக்கம் R, ரைட். ஓகே, அடுத்தது புள்ளி Bயில் இங்க ஒரு மறுதாக்கம் இருக்கும், அதை S இதுல குறிச்சு கிடக்கு, ரைட். இந்த மறுதாக்கம் S. அப்ப புள்ளி Bயில்
மறுதாக்கம் எஸ். மறுதாக்கம்னு சொல்லலாம். செவ்வன் மறுதாக்கம் பெட்டரான ஒரு விடை. என்ன செவ்வன் மறுதாக்கம் வர தளத்துக்கு செங்குத்தா இருக்கிற விசை. அப்ப 3 விசைகள் தான் இங்க இருக்குது. சிலையின் புள்ளி ஏயினூடாக உள்ள மறுதாக்கம் ஆறும் புள்ளி பியினூடாக உள்ள மறுதாக்கம் எஸ்ஸும் என்ன என்னன்னு கேட்டுக்கிறார். ரைட், ஓகே. சிலையின் புள்ளி ஏயினூடாக உள்ள மறுதாக்கம் ஆறும் புள்ளி பியினூடாக உள்ள மறுதாக்கம் எஸ்ஸும் என்ன? இங்க மறுதாக்கம் ஆறுனா இங்க புள்ளி ஏயில இருக்கிற மறுதாக்கம் ஆறு என்னவா இருக்க வேணும்? சிலையின் நிலைக்குத்து சமநிலைக்காக தராசின் வாசிப்பு எவ்வளவோ அவ்வளவும் மறுதாக்கமா இருக்கும். மறுதாக்கம் வந்து நிறைக்கு சமநிலை படிச்சா என்ன? அந்த சிலையின் சமநிலைக்காக, சிலை வந்து அசையலைன்றதுக்காக, சிலையின் தலைப்பகுதியில் இருக்கிற சமநிலைக்காக எனக்கு நிலைக்குத்தா கீழ் நோக்கி 250 நியூட்டன் தராசு வாசிக்கிறதுனால் மறுதாக்கம் ஆர் வந்து 250 நியூட்டனா இருக்க வேணும். மறுதாக்கம் 250 நியூட்டன் நிலைக்குத்தா மேல் நோக்கின திசையில இருக்கு. ரைட், ஓகே. அடுத்த எஸ், அதாவது புள்ளி பியில இருக்கக்கூடிய இந்த மறுதாக்கம் இருக்கணும்னால் அதுவும் நிலைக்குத்தா கீழ் நோக்கி பாதத்தினுடைய சமநிலை. பாதம் எனக்கு அசையல, அப்ப சமநிலையா இருக்குது. நிலைக்குத்தா கீழ் நோக்கி 150 நியூட்டனை வாசிக்குதுன்னா தராசு வாசிக்கிறதுனால் நிலைக்குத்தா மேல் நோக்கி 150 நியூட்டனை அந்த இடத்துல மறுதாக்கமா வச்சிருக்கும். ரைட், ஓகே. இப்ப சிலையின் நிறை W என்ன? ரைட், சிலையின் நிறை W என்னன்றது கேள்வி. ரைட், ஓகே. அப்ப சிலையின் நிலைக்குத்து சமநிலைக்கு, ரைட், சிலையின் நிலைக்குத்து சமநிலைக்கு. நிலைக்குத்த சிலை வந்து அசையல, சமநிலையில இருக்குது. 3 விசைகள் தாக்கி இங்க சமநிலையில இருக்குது. இங்க ஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு மறுதாக்க விசை, இங்க எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மறுதாக்க விசை, ரெண்டும் இந்த W பூமி பிடிச்சிக்கிற மொத்த விசைக்கு சமனா இருக்கிற விசை வந்து சமனா இருக்குது. என்ன அப்ப இதை கண்டுபிடிக்கணும். நிலைக்குத்து சமநிலைக்கு நான் என்ன சொல்லலாம்? ஒரு முடிவு சொல்லலாம். W சமன் R பிளஸ் எஸ் என்று சொல்லலாம். இந்த நிலைக்குத்தா மேல் நோக்கின திசையில் இருக்கிற ஆர் என்ற விசையும் நிலைக்குத்தா மேல் நோக்கின திசையில் இருக்கிற எஸ் என்ற விசையும் சேர்ந்துதான் நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்கிற W என்ற விசைக்கு சமனா இருந்து இந்த சிலையை வந்து மூவ் பண்ணாம வச்சிருக்கு, சமநிலையில வச்சிருக்கு. ஆகவே இந்த முடிவுபடி W சமன் ஆர் பிளஸ் எஸ். அப்ப இதன்படி W சமன் நிறை W தான் கேட்டவன். அப்ப W சமன் ஆரையும் விசையும் கூட. ஆறும் எஸ் அதுல போடு. ஆர் என்ற விசை வந்து இங்க போட்டு 250 நியூட்டன் போட்டு பிளஸ் எஸ் என்ற விசை இங்க போட்டு கிடக்கு, அது 150 நியூட்டன். ரைட், 2 இன்ச்சு இருந்தா எவ்வளவு? 250 100 350 100 சாரி 50. அப்ப 400 நியூட்டன். நிலைக்குத்தா கீழ் நோக்கி நிறை என்பது நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்குமே. அப்ப 250 150 400 நியூட்டன் நிலைக்குத்தா கீழ் நோக்கி. அப்ப W வந்து 400 நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டாய். அது நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்கு. ஏயில் இருந்து சிலையின் புவியீர்ப்பு மையம் ஜிக்குள்ள தூரம் D ஆகும். ஏயில இருந்து இந்த புவியீர்ப்பு மையம் ஜிக்குள்ள தூரத்தை வந்து D என்று சொல்லிக்கிறது. புள்ளி ஏ பற்றி சிலையின் நிறையின் திருப்பத்தை D சார்பில் எழுது. புள்ளி ஏ பற்றி சிலையின் நிறையின் திருப்பத்தை, அதாவது W என்ற விசையால ஏற்படுத்தப்படுற திருப்பத்தை D சார்பில் எழுத சொல்லி கிடையாது. இப்ப W என்ற விசையால ஒரு திருப்பம் வரும் புள்ளி ஏ பற்றி. ரைட், அப்ப நான் எழுத போறேன். புள்ளி ஏ பற்றி திருப்பம் எடுக்க. W என்ற விசையால வர திருப்பத்தை தான் எழுத சொல்லி கிடக்கு. திருப்பம் எடுக்க. புள்ளி ஏ பற்றி என்ன எந்த திசையில திருப்பம் இருக்கும்? W என்ற திசையில கீழ் நோக்கி இருக்கல்லோ, அப்ப வலஞ்சுழி திசையில தான் திருப்பம் இருக்க போகுது. ரைட், திருப்பம் வந்து நான் G என்று குறிக்கிறேன். ரைட், இந்த திருப்பத்தை வந்து நான் G என்று குறிக்கிறேன். இந்த G வந்து விசை தர விசையின் திசையில பொருளை செஞ்சு தூரம். விசை எவ்வளவு? W என்ற விசை தூரம் வந்து D. அப்ப W இன்டு D என்று நான் இந்த திருப்பத்தை கொடுக்கலாம். அப்ப இதுல இருந்து நான் ஒரு முடிவு எடுக்கலாம். G சமன் இணை திருப்பம் சமன் ஃபோர்ஸ் எனக்கு தெரியும் 400 நியூட்டன் உண்டு. அப்ப 400 D 400 D அளவு. அப்ப G சமன் 400 D. D சார்பில் எழுத சொல்லி கிடக்கு. அப்ப G சமன் 400 D. ரைட், ஓகே. அடுத்த புள்ளி ஏ பற்றி மறுதாக்கம் எஸ் என்ற திருப்பம் என்ன? புள்ளி ஏ பற்றி மறுதாக்கம் எஸ் ஆர். அப்ப ஏ பற்றி மறுதாக்க விசை எஸ் ஆர் ஏற்படுத்தப்படுற திருப்பம். அப்ப புள்ளி ஏ பற்றி மறுதாக்க விசை எஸ் ஆர் ஏற்படுத்தப்படுற திருப்பம் அது எஸ் என்ற நிலைக்கு மேல் நோக்கி இருக்கு. அப்ப இந்த திசையில இருக்கும். G சமன் மறுதாக்க விசை எஸ் வந்து எவ்வளவு? நாங்க போடுறான். எஸ் என்றது 150 நியூட்டன். என்ன 150 நியூட்டன் விசை. அப்ப தூரம் எவ்வளவு? 2D. என்ன ரைட், மறுதாக்க விசை எஸ். அப்ப புள்ளியில இருந்து எஸ் விசை தாக்க புள்ளி இருக்கிற தூரத்தை நீ போட வேணும். என்ன 2 சாரி இங்க தூரம் தந்துடக்கு தானே. பாரு, புள்ளி ஏயில இருந்து பி என்ற மறுதாக்க விசை எஸ் தொழிற்படுற தூரம் வந்து இங்க பாருங்க 2 மீட்டர் தந்துருக்குதான். அந்த 2 மீட்டர் வந்து இங்க போட்டு பேருக்கு. ரைட், புள்ளி ஏயில இருந்தா திருப்பம் எடுக்க போற மறுதாக்க விசை எஸ்ஸுக்கு. அப்ப ஏ என்ற புள்ளி பற்றி மறுதாக்க விசை இங்க இந்த திசையில இருக்கும். என்ன
அப்ப இந்த திசையில இருக்கும், ரைட்? இந்த திசையில இருக்கிற திருப்பம் எடுத்து இந்த திசையில திருப்பம் இருக்கும், இடஞ்சுழி திசை, ரைட்? இடஞ்சுழி திசையில திருப்பம் இருக்கும். அப்ப இதை சுருக்கி எழுதி என்றால் 150 நியூட்டன் என்ற விசை, எஸ் என்ற விசை 150 நியூட்டன் இங்கே போடுறாங்க, ரைட்? தூரம் வந்து 2 மீட்டர். அப்ப 150 300 நியூட்டன் மீட்டர் இந்த திசையில இருக்கு, இடஞ்சுழி திசையில இருக்கும் என்று போட்டால் சரி. ஓகே, நாங்கள் இது வரைக்கும் 2019ஆம் ஆண்டு பேப்பரில் வந்து ஒரு எஸ்ஏ பார்ட், ஒரு ஸ்ட்ரக்சர் பார்ட் கேள்விகளை பார்த்துட்டோம். தொடர்ச்சியாக இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இதுவரை இணைந்த மாணவர்களுக்கு நன்றி. நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.